அவ ரத்தாம்பர ஆடை அணிந்தவளா அலங்காரத்தோடு மற்றவர்களை கவரும் வண்ணமாக சந்தை வழிகளில நடந்து போயிட்டு இருப்பா. அவ காலடி ஓசையோடு சேர்த்து அவளை பார்த்து வசைப்பாடும் சத்தமும் அவ காதுல ஒலிச்சிட்டே இருந்துச்சு. அவளை பார்த்து, இதோ போறா பாரு கோமர், வேசி, விபச்சாரி, சோரஸ்திரி, விலைமாது, இப்படின்னு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமா ஊர் முழுசா திட்டிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் அவளை பார்த்து கோபமான பார்வைகள் இருந்துச்சு. அதே நேரம் சிலர் அவளை இச்சையோடு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி நிந்தைகளுக்கும் பொய்யான ஈர்ப்புகளுக்கும் இடையில சிக்கி இவ மனசு கல்லாகி போச்சு. இவ வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க, சமாரியாவின் இன்னொரு மூலையில பெய்யோரின் மகனான ஓசியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. இந்த ஓசியா சீர்கேடான சமாரியாவில் இருந்த ஒரே